தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள். அப்புறம் கேளுங்க எல்லாம் ஓகேவா? மதிப்புக்குரிய மாண்புமிகு திரு பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று இரவு மும்பையிலிருந்து தொலைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொண்டார். நாளை சென்னை வருகிறேன், அதாவது இன்று காலை நான் சென்னை வருகிறேன், என்னை பார்க்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் இன்று காலை நான் அவர் பார்க்க இருந்தோம். எங்கள் கட்சி அலுவலகத்தில் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால நிறைய பணிகள் இருந்தது, ஆகையால் வர முடியவில்லை. அதற்கு பிறகு மதியம் 1 மணிக்கு மேலே அவர் சந்திக்க வந்தேன். நான் வரும்பொழுது எங்களுடைய கூட்டணி குறித்தும் தொகுதி எண்ணிக்கை பற்றியும் எந்தெந்த தொகுதியை பற்றியும் நாங்கள் பேசினோம். இன்று நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வருகை உள்ளதால் எங்களுக்கு நேரம் கம்மியாக இருந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என்று அவரும் சென்றுள்ளார். நாங்களும் சென்று மீண்டும் எங்களுடைய பேச்சுவார்த்தை தொடங்கும். வரவேற்பதாகவும் அவருடைய தொலைபேசியில் தெரிவித்திருக்கிறார். அவர் துரைமுருகன் தகவல் தெரிவித்திருக்காரு. கொடுப்பதற்கு போதிய சீட் அவங்க கிட்ட இல்ல. நீங்க தொலைபேசியில் துரைமுருகனிடம் பேசுறீங்களா? திமுக கூட்டணி செல்வதற்கு உங்களுக்கு விருப்பமா? ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்த அவர் தெரிவித்திருக்காரு. அதாவது நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது வரைக்கும் நான் பத்திரிக்கையில் ஒரே ஒரு பேட்டி தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு நீங்களே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேட்டி கேட்டீங்க நான் தரவில்லை. ஏன்னா நாங்கள் முதல்ல ஒரே ஸ்டாண்ட் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய தேமுதிக பிஜேபியுடன் கூட்டணி என்று எங்கள் தலைவர்கள் முடிவு பண்ண பிறகு நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தை நாங்கள் பிஜேபியில் பேசி கொண்டிருந்தோம். அந்த காலகட்டத்தில் அவர்கள் இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக இருக்கின்ற அதிமுகவுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணி வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதுக்கு பிறகு அதிமுக உள்ள முக்கிய அமைச்சர்களும் துணை முதல்வரும் எல்லாம் தொலைபேசி பேசி நாங்கள் தொகுதி பற்றி பேசி கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கையெழுத்திட்டார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய வருத்தத்தை நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். நாங்கள் 2014 எப்படி நடந்ததோ எல்லா கட்சியும் அழைத்து ஒரே நாளில் கையெழுத்து போட வேண்டும் கேட்டுக்கொண்டோம். அது நடக்கவில்லை. அதனால் எங்கள் வருத்தத்தை நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். அந்த நேரத்தில் திமுக சார்பில் எனக்கு அழைப்பு வந்தது உண்மைதான். அந்த நேரத்தில் நான் அண்ணன் துரைமுருகனிடம் பேசியது உண்மைதான். பாமகவுக்கு 7 தொகுதிகள் கொடுத்ததுல உங்களுக்கு வருத்தம் இருக்கா? இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7+1 கொடுத்தது அது அவங்களுடைய தனிப்பட்ட விருது. எங்களுடைய தேமுதிக நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி, எங்களுடைய பலம், எங்களுடைய கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்வதை போல எங்கள் கட்சியுடைய பலம் எங்களுக்கு தான் தெரியும். ஆகையால் எங்களுடைய கட்சிக்கு என்ன இலக்கு தேவை, எந்த எண்ணிக்கை தேவையோ அந்த அடிப்படையில் நான் கேட்டுக்கொண்டேன். இழுப்பறையில் கிடையாது. இன்னைக்கு பேச்சுவார்த்தை நம்முடைய எந்தெந்த தொகுதி எண்ணிக்கை அது கிட்டத்தட்ட முடியறதுக்கு ஸ்டேஜ் வந்துருச்சு. அநேகமாக நாளை இல்லை மறுநாள் நாங்கள் தெரிவிச்சோம். அதாவது பிரதமர் கலந்துக்கிற கூட்டத்தில் விஜயகாந்த் இன்னைக்கு கலந்துக்கிறாங்க. படங்கள்லாம் இன்னைக்கு போட்டாங்க. அந்த ஸ்டேஜ் நான் பார்க்கல. அந்த படம் போட்டாங்களா இல்லையா தெரியாது. பிரதமர் கலந்துக்கிற கூட்டத்தில் விஜயகாந்த் பங்கேற்பாரா இல்லையா? அதாவது இன்னும் கூட்டணி பேசினே இருக்கோம். தொகுதி இன்னும் முடியவால, எண்ணிக்கை முடிவாகல.
இதெல்லாம் முடிஞ்ச உடனே இன்னும் பிஜேபி கூட்டம் இன்னும் மோடி அவர்கள் தமிழகத்தில் கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 வாட்டி வரப்போறாரு. இன்னும் கண்டிப்பாக அந்த மீட்டில் கண்டிப்பாக நான் கலந்துக்கணும். நேற்றைய தினமே மத்திய அமைச்சரை சந்திப்பதற்கான திட்டம் இருக்குன்னு சொல்றீங்க. அமாவாசையின் காரணமா இந்த காலையில் வர முடியலன்னு சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு பிற்பகல்ல தான் துரைமுருகன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாகவும் திமுக கூட்டணிக்கு நாங்கள் வர இருக்கிறோம், அதிமுக கூட்டணியில் விருப்பமில்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் அந்த துரைமுருகனோட பேசியது உண்மையதான். அந்த கூட்டணி பேசும் பொழுது நாங்கள் பேசியது உண்மையதான். தேமுதிக துணை செயலாளர் எல்கே சுதீஷ் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அதிமுகவுடன் நடைபெற்ற கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது தொடர்ந்து இன்னும் முடிவாகாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே அது இறுதியாவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் பல தடவை தமிழகத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களுக்கு வருகை தர இருக்கிறார். அதில் நிச்சயமாக தேமுதிக பங்கேற்கும் என்பது மாதிரியான ஒரு நம்பிக்கையை சுதீஷ் முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர்களிடம் தாங்கள் பேசியது உண்மைதான் என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இல்லை, அதனால் திமுக கூட்டணியை தற்போது நாடி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நம்முடைய தொலைபேசி இணைப்பில் திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் பேசிய அந்த குரல் பதிவை தற்போது மீண்டும் ஒரு முறை கேட்கலாம். அவங்கள நான் கேட்டேன், நேற்று ஓபிஎஸ் மற்ற 2 மந்திரிகள் துண்டெல்லாம் போட்டாங்க விஜயகாந்துக்கு, எல்லாரும் மகிழ்ச்சியா போனீங்க, அதுக்குள்ள என்ன வந்தது இப்போ ஏன்னா இல்ல மாவட்ட கழக செயலாளர்கள் யாருமே அந்த ஏடிஎம் கோட போறதுக்கு ஒத்துக்கல, மாவட்ட கழக கூட்டத்தில் காலையில் அது முடிவெடுத்துட்டோம், தலைவர் சொன்னாரு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, நீங்க போய் டிஎம் கோட பேசுங்கன்னு சொன்னாரு, அதனால இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கூட்டத்தில் பேனர்லாம் வச்சிருக்காங்களே அப்படின்னு கேள்விப்பட்டேன்னு போட்டோலாம் எடுக்க சொல்லிட்டோம், எங்க கொடி கட்டுறதை ராத்திரியே நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்ப என்ன கேட்கறீங்கன்னா எங்களுக்கு சீட்டு எல்லாம் வேண்டாம், இப்பெல்லாம் சீட்டு நாங்க ஒதுக்கிட்டோம், சீட்டு இனிமேல் என் கையில இல்லை, அந்த சீட்டை இனிமேல் ஏதாவது பண்ண முடியுமானா அது எங்க தலைவர் தான் பண்ண முடியும், நாளைக்கு அவர் வருவார், நாளைக்கு பேசுவான்னு நினைச்சிட்டேன். மறுபரிசீலனை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா? தற்போது தேமுதிக இறங்கி வந்திருக்கிறது, உங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது, மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது தலைவருக்கு தான் உண்டு, என்கிட்ட இல்ல. தற்போது அதிமுகவுடனான ஏற்பட்ட கசப்பு, அதாவது தேமுதிக அதிமுக திமுக ரெண்டு கூட்டணியிலுமே பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கிறது, தற்போது அதிமுக கைவிட்ட காரணத்தால் திமுகவை நாடி வந்திருக்கிறதா? நாங்களும் போறாங்களோ வந்தாங்க, அவ்வளவுதான். எங்க கிட்ட வந்தாங்க, நான் சொல்லிட்டேன், நாளைக்கு தான் தெரியும், அவ்வளவுதான். தற்போது ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவராக நீங்கள் அளிக்கக்கூடிய ஆலோசனை, தேமுதிக வந்திருக்கிறது, இடம் கேட்டிருக்கிறார்கள், கூட்டணிக்கு வருகிறோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்க ஒரு மூத்த தலைவராக திமுக தலைவருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை ஆலோசனை என்னவாக இருக்கும்? என்கிட்ட சீட்டு இருந்ததுன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன், அவங்க கிட்ட என் நிலைமை எடுத்து சொல்லியிருக்கேன். எனவே என் கையில எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டோம். இதுல ஏதாவது ஒரு மாறுதல் பண்ணணும் அப்படின்னா அது அவர் தான் பண்ண முடியும், யாரு எங்க தலைவர். எனவே அவர் வந்த உடனே நடந்த விவரத்தை சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க நம்மள அப்ரோச் பண்ணியிருக்காங்க, whether we should accept or notன்றதை அவர் தான் டிசைட் பண்ணணும். அதனால நாளை வரையும் பொறுத்துருங்க, 2வது பேட்டி ஒன்று எடுத்துக்கலாம். இல்ல, தேமுதிக ஒருவேளை வரும் பட்சத்தில் மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த கட்சிகளை குறைத்துக் கொள்ளுமாறு கோரிக்கை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நல்லா வழக்கு மாற்றீங்களா நம்மள தானே வேணான்றது. நீங்க எனக்கு உங்களை விட நீண்ட நாள் அனுபவம் பெருத்தல் உண்டு, வைங்க சாமி போதும். துரைமுருகன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்ததை மீண்டும் ஒரு முறை கேட்டோம். அதே நேரத்தில் தேமுதிக அதிமுக கூட்டணி என்பது இன்னும் முற்று பெறாத ஒன்று, தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் துணை செயலாளர் எல்கே சுதீஷ் அவர்கள். அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். மதிப்புக்குரிய மாண்புமிகு திரு பியூஷ் கோயல் அவர்கள்
நேற்று இரவு மும்பையிலிருந்து தொலைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொண்டார். நாளை சென்னை வருகிறேன், அதாவது இன்று காலை நான் சென்னை வருகிறேன், என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் இன்று காலை நான் வந்து அவர் பார்க்க இருந்தோம். எங்கள் கட்சி அலுவலகத்தில் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால நிறைய பணிகள் இருந்தது, ஆக வர முடியவில்லை. அதற்கு பிறகு மதியம் 1 மணிக்கு மேலே அவர் சந்திக்க வந்தேன். நான் வரும்பொழுது எங்களுடைய கூட்டணி குறித்தும் தொகுதி எண்ணிக்கை பற்றியும் எந்தெந்த தொகுதி பற்றியும் நாங்கள் பேசினோம். இன்று நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வருகை உள்ளதால் எங்களுக்கு நேரம் கம்மியாக இருந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என்று அவரும் சென்றுள்ளார். நாங்களும் சென்று மீண்டும் எங்களுடைய பேச்சுவார்த்தை தொடங்கும். திமுக கூட்டணிக்கு வரவேற்பதாகவும் அவருடைய தொலைபேசியில் தெரிவித்திருக்கிறார். அவர் துரைமுருகன் வந்து தகவல் தெரிவித்திருக்காரு. கொடுப்பதற்கு போதிய சீட் அவங்க கிட்ட இல்ல. நீங்க தொலைபேசியில் துரைமுருகனிடம் பேசுறீங்களா? திமுக கூட்டணி செல்வதற்கு உங்களுக்கு விருப்பமா? ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்ததா அவர் தெரிவித்திருக்காரு. அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது வரைக்கும் நான் பத்திரிக்கையில் ஒரே ஒரு பெட்டி தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு நீங்களே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேட்டி கேட்டீங்க நான் தரவில்லை. ஏன்னா நாங்கள் முதல்ல இருந்து ஒரே ஸ்டாண்ட் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய தேமுதிக வந்து பிஜேபியுடன் கூட்டணி என்று எங்கள் தலைவர்கள் முடிவு பண்ண பிறகு நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தை நாங்கள் பிஜேபியில் தான் பேசி கொண்டிருந்தோம். அந்த காலகட்டத்தில் வந்து அவர்கள் இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக இருக்கின்ற அதிமுகவுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணி வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதுக்கு பிறகு அதிமுக உள்ள முக்கிய அமைச்சர்களும் துணை முதல்வரும் எல்லாம் வந்து தொலைபேசி பேசி நாங்கள் வந்து தொகுதி பற்றி பேசி கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கையெழுத்திட்டார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய வருத்தத்தை நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். நாங்கள் 2014 எப்படி நடந்ததோ எல்லா கட்சியும் அழைத்து ஒரே நாளில் கையெழுத்து போட வேண்டும் கேட்டுக்கொண்டோம். அது நடக்கவில்லை. அதனால் வந்து எங்கள் வருத்தத்தை நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். அந்த நேரத்தில் வந்து திமுக சார்பில் எனக்கு அழைப்பு வந்தது உண்மைதான். அந்த நேரத்தில் நான் அண்ணன் துரைமுருகனிடம் பேசியது உண்மைதான். பாமகவுக்கு 7 தொகுதிகள் கொடுத்ததுல உங்களுக்கு வருத்தம் இருக்கா? இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7+1 கொடுத்தது அது அவங்களுடைய தனிப்பட்ட விருது. எங்களுடைய தேமுதிக நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி, எங்களுடைய பலம், எங்களுடைய கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்வதை போல எங்கள் கட்சியுடைய பலம் எங்களுக்கு தான் தெரியும். ஆகையால் எங்களுடைய கட்சிக்கு என்ன இலக்கு தேவையோ, எந்த எண்ணிக்கை தேவையோ அந்த அடிப்படையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இழுப்பறையில கிடையாது. இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை வந்து நம்முடைய எந்தெந்த தொகுதி எண்ணிக்கை அது வந்து கிட்டத்தட்ட முடியறதுக்கு ஸ்டேஜ் வந்துருச்சு. அநேகமா நாளை இல்லை மறுநாள் நாங்கள் தெரிவிச்சோம். அதாவது பிரதமர் கலந்துக்கிற கூட்டத்தில் விஜயகாந்த் இன்னைக்கு கலந்துக்கிறாங்க. படங்கள்லாம் இன்னைக்கு போட்டாங்க. அது வந்து அந்த ஸ்டேஜ் நான் பார்க்கல. அந்த படம் போட்டாங்களா இல்லையா தெரியாது. இரவே மத்திய அமைச்சர் சந்திப்பு சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு பிற்பகல்ல தான் பிரதமர் கலந்துக்கிற கூட்டத்தில் விஜயகாந்த் பங்கேற்பாரா இல்லையா? அதாவது இன்னும் வந்து கூட்டணி பேசினே இருக்கோம். தொகுதி இன்னும் முடியவால, எண்ணிக்கை முடியவாகல. இதெல்லாம்